இன்னைக்கு டாபிக் ரெஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சொல்லுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆமேன். இன்னைக்கு அதான் டாபிக். நேற்று ஆண்டவர் என்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஆனால் நான் அதை தியானிக்கலை. பட் he was just telling me something. அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் என் கூட சொல்லிட்டு இருக்கும் போது, இது ரொம்ப அருமையாக இருக்கே, இது வாலிப கூட்டத்தில் ஒரு நாள் பேசணும் அப்படின்னு நேற்று நான் நினச்சேன். ஸோ இன்றைக்கி ஆண்டி கேட்ட உடனேமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் டைட்டில் கிடச்சிருச்சு, ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர். அது மட்டும்தான் என் ஒர்க். டைட்டில் கிடைக்காதான் பெரிய விஷயம். அப்புறம் உட்காந்து ஆண்டவர் கடகடன்னு பேசிடுவார். ஸோ டைட்டில் நேற்றே ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டார். நேற்று யோசிச்சுட்டு இருக்கும் போது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ காட் வாஸ் டெல்லிங் மீ, இவ்வளோ நீ திங்க் பண்ணுற ஒரு உலகத்துக்காக, ஆண்டருக்காக எதனா செய்யணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு ஹி வாஸ் குவெஸ்டனிங் மீ. ஸோ நேற்றுலாம் கொஞ்சம் குவெஸ்டின் டேயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று ஆண்டர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். எடுத்துக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலேருந்து பொறுமையாக ஒரு வசனமாக வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். இந்த சாயங்காலம் ஆன பிறகு யாரை பார்த்து சொல்கிறாரு? சீஷரை பார்த்து சொல்கிறாரு. இப்போ தான் அங்கே ஒரு அற்புதத்தை நடத்திட்டு வராரு. ஒரு பிசாசை துரத்திட்டு, எல்லாரும் சேர்ந்து துரத்திட்டு இப்படி வராங்க. அப்போ சீஷரை பார்த்து சொல்கிறாரு, வாங்க அக்கறைக்கு போவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபியூ வேர்ஸஸை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ உங்களோட ட்ராவல் இன்றைக்கி எப்படி இருக்கும்னா, உங்களோட லைஃப்பை நீங்கள் அப்படியே இந்த வேர்ஸஸ்குள்ளே கொண்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ காட் என்ன சொல்கிறாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்போ ஆண்டவர் உங்ககிட்டயும் சொல்லியிருப்பார், வா இந்த பக்கம் போ, இந்த டைரெக்ஷனில் போ, இது செய், இது எனக்கு பிரியம், இந்த வேலை வேண்டாம், இந்த வேலைக்கு வா, இந்த காலேஜ் வேணாம், இந்த காலேஜுக்கு வா, இந்த படிப்பு வேணாம், இந்த படிப்புக்கு வா, எனிதிங், இட் மே பி எனிதிங். ஓகே. இந்த பாதை வேணாம், அந்த பாதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காடோட, ஜீசஸ் டைரக்ட் பண்ணுற பார்த்தா உங்களோட லைஃப் இருக்கும். ஆமேன். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம். நான் ஏசப்பா டைரக்ட் பண்ண ஒரு வேலை தான் போயிட்டுருக்கேன்னு எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமேன். ஓகே. போயிட்டே இருக்கோம் நம்ம. சரி, அவர் தானே அக்கறைக்கு போக சொன்னார். ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம்? அக்கறைக்கு போகிறோம். ஆமேன். ஓகே. செகண்ட் வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஸோ செகண்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்களாம். யாரை கொண்டு போனாங்க? ஏசப்பாவை. இதுலேருந்து எனக்கு என்ன பியூட்டிஃபுல்லாக தோணுச்சுன்னா, ஆண்டவர் நம்ம எங்கே போனாலும் கொண்டு போயிடணும். அவர் வருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இன்றைக்கி என் இருதயத்துக்குள்ளே வாங்க, இன்றைக்கி நான் என் ஒர்க் பிளேஸ்க்கு போகிறேன், நீங்கள் என் கூட வரணும். ஆண்டவரே நான் எனக்கு காலேஜுக்கு போகிறேன், நீங்கள் என் கூட வரணும். ஆண்டவரே நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நீங்கள் தான் என் கையை பிடிச்சி எழுதணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் உட்காந்துருக்கார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இமேஜின் பண்ணுங்களேன். படவில் உட்கார்ந்தபடியே அவர்கள் கொண்டு போனார்களாம். ஸோ காட் ஃபஸ்ட்டு வசனத்தில் அவரோட பிளானை சொல்லிட்டார். ஓகே. காட்ஸ் பிளானை என்ன பண்ணிட்டார்? உங்கள் வாழ்க்கையில் சொல்லிட்டாரு. அதுக்கேற்றபடி தான் நம்மளோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. செகண்ட் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ ஆண்டவரை நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணணும்? கொண்டு போயிடணும். சில பேர்லாம் ஸ்கூலில் என்ன ரெஸ்ட் ரூம் போனால் கூட, மேம் ஷால் வி கோ டு ரெஸ்ட் ரூம் தான் கேட்போம், ஷால் ஐ கேட்க மாட்டோம். ஏன்? அந்த ஷால்வினா யார்? 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. மேம் ஷால் வி கோ டு த கேன்டீன் அண்ட் கம் அப்படின்னும். ஏன்? ஃப்ரெண்ட்ஸு. ஏன் தனியாக போக மாட்டேன்? நாங்கள் மேம் ப்ளீஸ் மேம், மேம் ப்ளீஸ் மேம், சரிப்போ அப்படின்னு அனுப்பிடுவோம். ஏன்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட். அதே மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் விடக்கூடாது அவர். ஆண்டவரே வாங்கலை என் கூட. அவர் பிஸியாக தான் இருப்பார். நீங்கள் என்ன பண்ணிடணும்? கொண்டு போயிடணும்.
ஆமென். இதுதான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய செகண்ட் திங். ஓகே, வாசிக்கலாம் தேர்ட் ஒன். ஆ ம் 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 பாருங்களேன், அவர் கொண்டு போயிட்டாங்க, நிறைய படகு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு திடீர்னு? அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி. சடன்லி, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சடன்லி அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்லிட்டு வராது, சடனாக தான் வரும். ஆமென். இந்த பிரச்சனையும் எப்படி வந்துச்சுன்னா சடனாக வந்துச்சு. சடனாக ஒரு சுழல் காற்று வந்துருச்சு, சடனாக படவெல்லாம் நிரம்பிருச்சு. ஆமென். அப்போ ஏசப்பா தான் கூட வராரு. கொண்டு போனீங்களா? கொண்டு போனீங்களா? போனாங்க. அவரோட டைரக்ஷனில் தானே போனாங்க. அப்போ ஏன் எதிர்ப்பு வருது? வரும். ஆமென். உங்களோட லைஃப்லையும் நீங்கள் அவர் சொல்கிற பாதையில் தான் போவீங்க. ஆமென். அவரையும் கொண்டு போவீங்க, எதிர்ப்பு வரும். ஆமென். வரும். ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எதிர்ப்பு வருது, அதுவும் சாதாரணமாக வரல, சடனாக வருது. ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நீங்கள் கூலாக போகிறீங்க. நான் தான் ஏசப்பா கூட இருக்காரு, நான் தான் அவர் சொல்கிற டைரக்ஷனில் போகிறேன், எனக்கு என்ன வரப்போகுதுன்னு கூலாக இருக்கீங்க பார்த்தீங்களா? அதான். அப்போ அங்கே சடனாக என்ன வருது? ப்ராப்ளம். இந்த புயல் வருதுன்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம். ஆனால் பிரச்சனை வருதுன்னு யாருமே சொல்ல மாட்டுறாங்க. அப்படி ஒரு டிவைஸே இல்லை பாருங்களேன் வாழ்க்கையில். அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பிரச்சனை வரப்போகுது, கிருபா உனக்கு ஒரு ஆபத்து இன்னும் 2 நாட்களில் வந்து சேரும், தயவு செய்து ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு டிவைஸ் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும். திவ்யா பார்த்து போ, நடுவழியில் பெரிய பள்ளம் இருக்கிறது, வண்டியை வலது பக்கமாக திருப்பவும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி டிவைஸ் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும்ல? என்ன கரெக்டா? ஆனால் அப்படி இல்லை. அதே தான் சடனாக வரும். அப்போ சடனாக வந்தது கூட சாதாரணமாக வரல, பயங்கரமாக வந்துருச்சு. அந்த பலத்த காற்று அடித்ததுனால அந்த படகு அமிழத்தக்க அவ்வளோ தண்ணி உள்ளே வந்துருச்சான். அப்போ உங்கள் லைஃப்லேயும் பிரச்சனை வருதுன்னா பெரிய பிரச்சனையாக வரும். அப்படியே அமிழ்ந்தே போயிடுவோம், மூழ்கியே போயிடுவோம், ஐயோ தாங்கவே முடியல. ஆமாம், வரும். ஆமென். வந்திருக்கா? வந்திருக்கு. வருமா? வரும். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஆமென். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு பாருங்களேன். நம்மளோட ஹெட்டு தலைவாணி வச்சு தூங்கிட்டு இருக்காராம். அதுதான் ஹைலைட்டாங்க. தூங்கலை அவர். படவில் சாதாரணமாக தூங்கினா தூக்கம் வராது, ட்ரெயினில் போங்க தூக்கம் வராது. ஏன்? தலைக்காணி இல்லை நம்மளுக்கு. அதனால தான் பாருங்கள், அந்த படவில் தலையாணியை வச்சுட்டு அப்படின்னா நல்ல தூக்கம். அப்போ காட் இஸ் ரெஸ்டிங். காட் இஸ் ரெஸ்டிங். I'll tell you one thing today. Rest is a weapon of God. Amen. Resting is a weapon of God. ஏன்னா ஏசப்பாக்கு நல்லா தெரியும், பிதாவானவர் என்னை சொன்னார் இந்த பாதையில், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பாதையில் போகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. he has rested all his worries, all his problems, all his confusions, all his obstacles on the heavenly Father. ஆமென். அதனால் அவர் ஜாலியாக தலைக்காணியை படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? போதகரே என்ன இது, கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ என்ன வருது உங்களுக்கு? கவலை வந்துருச்சு. ஐயோ என்ன ஆகுமோ, ஐயோ படகு முழுகிறோமோ, ஐயோ நம்ம லைஃப் அவ்வளோதானா, ஐயோ என்ன ஆக போகுது, கவலை வந்துருச்சு. ஆனால் ஜீசஸ் இஸ் டெல்லிங் யூ டுடே, யூ ரெஸ்ட். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரெஸ்ட்.
ஆமென். ஏன்னா காட்ஸ் பிளானா பெட்டர் than yours. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவே. உன் சுய புத்தியின் மேல் சாராதே. வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம் ம் ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது ஆமென், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆனால் நீ என்ன நினைக்கிற? எப்போவுமே நம்மளே யோசிக்கிறோம். நம்ம சுய புத்தி தான். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கதை காலி, அவ்வளோதான், கொண்டு வந்த பாதை அவுட்டு, நம்ம இன்னைக்கு ஃபெயிலு, இந்த வேலை வாய்க்காது, அவ்வளோதான், இது வேஸ்ட்டாக போச்சு, என் பட்ட முயற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, தெரியாமல் டிசிஷன் எடுத்துட்டேன். இதெல்லாம் நம்மளோடது. ஆமென் ஆமென். சங்கீதம் 62ஆம் 1-2 வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஆமென். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, நான் என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டேன். என் ஆத்துமா அவரில் அமர்ந்திருக்கிறது. மை சோல் ரெஸ்ட் ஆன் த லார்ட். என் ஆத்மா அவர் மேலே ரெஸ்ட் ஆகியிருக்கு. அதான் அமர்ந்திருக்கிறதுன்னு நம்ம தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் மை சோல் ரெஸ்ட் இன் த லார்ட். அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ ஐ நீட் நாட் ஃபியர். அவர் தான் என் கண்மலை, அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் துருகம். ஆமென். அவர் தான் என் நம்பிக்கை, என் நங்கூரம். அதனால் நான் என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். தாவீது அன்னைக்கு சொல்கிறாரு, நான் அசைக்கப்பட மாட்டேன், ஏன்னா அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேனே. ஆனால் இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? கவலை முழுங்கிட்டா நிறைய பேர் இருக்காங்களே, என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என்னை நம்ப பிள்ளைங்க இருக்காங்க, இதெல்லாம் யோசனை. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், யூ ரெஸ்ட். Rest is a weapon of God. Amen. Okay, அடுத்த வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணாரா? எழுந்து பெரிய டாஸ்க்லாம் பண்ணல, எழுந்து அந்த கடலை பார்த்து பேசினார், அவ்வளோதான். எப்படி ஜெருஷா அமைதியாக உட்காரனா உட்காந்துடுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் அவர் காற்றுக்கிட்ட போய் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு வந்துட்டார். சொன்னா கேளு, சொன்னா கேளு, எத்தனை தடவை சொல்கிறது? சொன்னாரா? இல்லை, ஒரே ஒரு லைன் தான். என்ன சொன்னார்? காற்றை நீ இறையாதே, அமைதலாக இரு. டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட் பார்த்துனாங்க, பேசாத, அமைதியாக உட்காரு. என்ன பண்ணுவான் அந்த குழந்தை? அவ்வளோதான், அமைதியாக உட்காந்துரும். அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ ஒரு ஈஸி டாஸ்க். ஆமென். ஸோ ஜீசஸ்க்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நீ நினைக்கிறியோ, அது அவருக்கு பயங்கர ஈஸி டாஸ்க். டோன்ட் ஃபர்கெட் தட். நீ நினைக்கலாம், தண்ணி முழுங்கிருச்சு, கப்பல் முழுக போகுது, தண்ணி உள்ளே வந்துருச்சு, படகு ஆடுது, நான் அமிழ்ந்து போயிடுவேனோ, என் குடும்பம் என்ன ஆகும், உனக்கு அது பெருசு. ஆனால் ஆண்டருக்கு அது ஒரே சென்டென்ஸு. ஆமென். ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டாரு. உடனே அந்த காற்று என்ன பண்ணிடுச்சு? கீழ்ப்படிந்தது. பிகாஸ் காட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் த யூனிவர்ஸ். ஈஸ் இன் கண்ட்ரோல். ஒரு விஷயம் நம்மளோட உலகத்தில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. பட் அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா, ஹெவன்லி ஃபாதர். ஹி ஹஸ் டேக்கன் ஓவர். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கும், பட் ரிமெம்பர் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆமென். அவர் கண்ட்ரோல் இருக்கார். நம்ம லைஃப் யார் கண்ட்ரோல் இருக்குது? அவரோட கண்ட்ரோல் இருக்குது. சீக்கிரமாக உன்னை அமிழ்ந்து போக விட மாட்டார். சீக்கிரமாக உன் லைஃப் மூழ்கி போட அவர் விட மாட்டார். சீக்கிரமாக நீ இழந்து விட அவர் விட மாட்டார். ஆமென். பிகாஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல்.
ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதான் இப்போ ஆண்டவர் வந்து எப்படி ஒரு அமைதலை உண்டு பண்ணாரோ, இதுலேருந்து இன்னொரு லைஃப் லெசனாக நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல சமாதானம் உண்டாக காரணரா நம்ம இருக்கணும். ஐ மீன் டுடே ஐ லேர்ன் திஸ். எப்படி ஆண்டவர் ஒரு அமைதலற்ற காரியம் இருக்குது ரைட்டா, ஏன்னா அங்கே ஒரு பயம், கொந்தளிப்பு, கூச்சல் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எல்லா சீசனும் ஒருத்தர் வந்து கத்தியிருக்க மாட்டார். ஐயோ 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 ஆண்டவரே 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 அப்பா 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 சத்தமாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சத்தமாக இருக்கிற காரியத்தில் அமைதல் உண்டு பண்ண ஆசைப்படுகிறார். நீங்களும் பிகாஸ் we are following கிரைஸ்ட், நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்களும் சமாதானம் பண்ணீங்கன்னா அவரோட புத்திரர், அவரோட சுதந்திரவாளி. ஆமென். ஸோ ஒரு கியாஸ் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா நம்ம போய் இன்னும் தூண்டக்கூடாது. டோன்ட் போர் ஆயில் இன் த பர்னிங் ஃபயர். எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதே. அப்படின்னா என்ன? இன்னும் ஆமாம் ஆமாம்ப்பா இவ தான் அவ தான் அப்படி தான் அதை சொல்லு நீ அவ இருக்கா பாரு. நோ நோ நோ, யூ ஹாவ் டு பி பீஸ் மேக்கர்ஸ். ஆமென். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். ஒரு கூச்சல் குழப்பம் இருக்கா, ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ், எங்கேயோ, யூ ஹாவ் டு பி பீஸ் மேக்கர்ஸ். ஆமென். ஸோ நீங்களும் ஆண்டரை ஃபாலோ பண்ணுறதுனால அவர் எப்படி அன்றைக்கி அமைதல் ஆக்கினாரோ, நம்மளும் எனி சிச்சுவேஷன் வந்தால் அமைதல் ஆக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஏன் 2 காரியம் சொல்கிறார் பாருங்களேன். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்குள்ள வந்த காரியம் என்ன? பயம். I'll tell you one thing today. Fear is a weapon of Satan. Amen. What is a weapon of Satan? Fear is a weapon of Satan. And what is the weapon of God? Rest is a weapon of God. அவருக்கு சாத்தானுக்கு வந்து நீங்கள் ஆண்டற மேலே எல்லாவற்றையும் வைத்து விட்டு நீங்கள் வந்து அமைதலாக இருந்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பயம். ஐயோ என்ன இவங்க எல்லாத்தையும் கர்த்தர் மேலே போட்டுடுறாங்களே, எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்றாங்களே, ஐயோ பயப்படுவான். ஏன்னா யூஆர் ரெஸ்டிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆன் த லார்ட். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே இதுதான் என் சூழ்நிலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே இதுதான் என்னோட சிச்சுவேஷன், இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? we are crying, we are going telling others, இதுதான் என் பிரச்சனை. கண்ணீர் வாய்க்கும். நீங்கள் எதுக்கு நீங்கள் போராடுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் ஹர். ஆமென் ஆமென். அதே தான், நம்மளும் கண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டோட பாதத்தில் நம்ம அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளோட கண்ணீரை ஆண்டவர் கேட்டு அதற்கேற்ற பலனை தருவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7:25 வசனம். ம் 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 ஆமென். 2 வீடு வந்து ஒன்று மணல் மேலே கட்டுவாங்க, இன்னொன்று கண்மலை மேலே கட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குமா, எவ்வளோ காற்றடித்தாலும் எவ்வளோ மழை பெய்ந்தாலும் அது என்ன பண்ணாதான், அது அசையலை, அது விழலை, அது வேரூன்றி நின்றுது. ஆமென். அதே மாதிரி தான் உங்களோட வேரும் வீக்காக இருந்துச்சுன்னா, I'll tell you today, உங்களோட ரூட் வீக்காக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் நிற்க முடியாது, விழுந்துரும். நம்மளோட ரூட்டு எப்போ பலப்படுதோ we will stand. எவ்வளோ புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும், ஆமென், எவ்வளோ ஃபெங்கல் வந்தாலும், வேற என்ன புயல், நிசாம் புயல் வந்தாலும், வேற வர்தா புயல் வந்தாலும்,
வராமல் போனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விழவே மாட்டோம். ஏன்? நம்மளோட அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் மேலே போட்டிருக்கோம். ஆமென். நம்ம ரொம்ப வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமென். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும், நம்ம வீக் இல்லை. பிகாஸ் வி ஹவ் பில்ட் ஆர் ஹவுஸ் ஆன் த லார்ட். கர்த்தர் மேலே நம்மளோட வீட்டை கட்டியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 20லேருந்து வாசிக்கலாம். ம் 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 பார்த்தீங்களா? நம்மளும் இன்னைக்கு அழகாக வசனத்தை கேட்குறோம், நோட் பண்ணுறோம். ஆசையாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படி கேட்குறோம். வாரம் நல்லா இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் பாருங்களேன், அவன் அந்த அந்த கற்பாறை நடுவில் விதைச்சவனும் அந்த விதையும் அப்படி தான் ஒப்பிடுறாரு. அவனும் வசனத்தெல்லாம் நல்லா தான் கேட்குறான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு துன்பம் வரும்ல, அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வேர் இல்லாததுனால என்ன ஆகுதா? வேர் இல்லாததுனால என்ன ஆகுதா? கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், ம் 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 இடரல் அடைவான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம வேர் பெற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். அந்த வேர் மட்டும் நம்ம பற்றி பிடிக்கலன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவோமா, இடரல் அடைந்துருவோம், விழுந்துருவோம். நிறைய பேர் பின்வாங்கி போகிறதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் நினைக்கலாம், நல்ல சர்ச்சுக்கு வருவாங்களே, நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்களே, டக்கு டக்குன்னு பைபிள் வாசிப்பாங்களே. எஸ், எல்லாமே இருக்கும். அதான் அந்த கற்பாறை நடுவில் விழுந்த விதை. எல்லாமே இருக்கும், பட் அந்த வேர் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களோட ரூட்ஸ் எவ்வளோ டீப்பராக போகுதோ அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏசப்பாக்குள்ளே நான் எவ்வளோ ரூட்டடாக இருக்கேன், நான் எவ்வளோ தூரம் ஆழமான சாயிலில் என்னோட ரூட்டு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். சில கிளைய பாருங்கள், பிடிச்சா டக்குன்னு வந்துடும். சில கிளைய பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டக்குன்னு பிடிச்சா வராது. ஏன்? அது லாஸ்ட் வரைக்கும் போய் ரூட்டடாக இருக்கும், அப்போ வராது, கீழே போயிட்டே இருக்கும். வேர் வந்து என்ன ஆகும், படர்ந்துட்டே இருக்கும். படர என்ன ஆகும், நம்மளால் இங்கே எவ்வளோ கிரிப்பு கொடுத்தாலும் முடியாது. பிகாஸ் அங்கே இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளால அந்த ஃபோர்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எவ்வளோக்கு ஆண்டுக்குள்ளே நம்ம வேர் பெற்று இருக்கோமோ நம்ம அசைக்கப்பட மாட்டோம், நம்ம விழ மாட்டோம். யாராலையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பிடுங்கி போட முடியாது. நம்ம நினைக்கலாம் இது ஒரு வேவ் தானே, வந்து அடிச்சுட்டு போயிடும். நோ, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்ட சாத்தான சூழ்ச்சியோ மனுஷிக வல்லமையோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமோ வாய்க்காதே தான் போகும். ஆமேன், ஆமேன். ஏன்னா we are rooted in the Lord. ஆமேன். நம்மளோட விசுவாசம் அவர் மேலே இருக்குது. அவர் தான் நம்ம கண்மலையாக வச்சுருக்கோம். அப்போ என்ன வந்தாலும் சொல்லுங்கள், நத்திங் கேன் ஷேக் மீ. சொல்லுங்கள், நத்திங் கேன் ஷேக் மீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொல்லு, தைரியமாக சொல்லு. நத்திங். என்ன மகா பயப்படுற? சொல்லு, நத்திங் கேன் ஷேக் மீ சொல்லு. அப்படி சொல்லணும். பார்த்தீங்களா எப்படி சொன்ன? நத்திங் கேன் ஷேக் மீ. அப்படி தான் அந்த ஆட்டிடியூடோடு சொல்லணும். என்ன வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. பலமான காற்று வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட். ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட். எப்படி ரெஸ்ட் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட் all of my confusion, all of my obstacles, all of my tears, all of my depression. I'm going to rest it on the Lord. Amen. Cast your burden on the Lord, for he cares for you. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காது. ரெஸ்ட் இட் ஆன் த லார்ட். நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. எவ்வளோ புயல் வந்தாலும் சரி, எவ்வளோ இடி அடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆமேன், ஆமேன். அந்த ஒரு ஃபேத், அந்த ஒரு திட நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். ஆமேன். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம்.
எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ம் 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 ஆமென் ஆமென். ஜெரமியா chapter 29 verse 11. For I know the plans I have for you, declares the Lord. அவருக்கு என்ன உன்னை குறித்து திட்டமோ எனக்கு தெரியும். I declare it. Plans to prosper you. உன்னை செழிக்க வைக்க தான். And not to harm you. என்னோட பிளான்ஸ் வந்து உன்னை சேதப்படுத்துகிற மாதிரி இருக்காது, உன்னை பெருக செய்யும், உன்னை செழிக்க வைக்கிற திட்டமாக தான் என்னுடைய திட்டம் இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுவா. முடிச்சாச்சா? ஆமென். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னா என்னது? ஃப்யூச்சர்னா என்னது? எதிர்காலம். அப்போ உங்கள் எதிர்காலமே ஆண்டர்கிட்ட இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃப்யூச்சர். அப்போ அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அதன்படி தான் அது நடக்கும். ஆமென் ஆமென். நம்ம வந்து நம்மளோட இப்போ உங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாட் டு சே, நீங்கள் சில ஜெபிச்சிருப்பீங்கள்ல, அதை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. உங்களோட வைராகியத்தை, ஆண்டருக்காக உள்ள வைராகியத்தை நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறவே கூடாது. ஆமென். நீங்கள் பாட்டு அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட், நீங்கள் அவர்கிட்ட என்னென்னலாம் பேசி உறவாடி நீங்கள் 2 பேர் உறவுக்குள்ளே எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை எது நிமித்தமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஆமென். அந்த பாண்டிங் எப்போவுமே அந்த ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க இருக்க எதுவுமே நம்மளை அசைக்காது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ரெஸ்ட் இன் பீஸ் என் மைண்டில் வந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா நான் ரெஸ்ட்டு பற்றி பேசவும் அதை தியானித்து கொண்டிருக்கும் போது ரெஸ்ட் இன் பீஸ். ஆமாம், ஏன் சொல்லுங்கள் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்கிறாங்க? எப்போ சொல்லுவாங்க ரெஸ்ட் இன் பீஸுன்னு? ஒருத்தவங்க இறந்தால் தான் சொல்லுவாங்க. ஆமாம் தானே? ஏன் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி தான் நினச்சேன் நான். சொல்லுங்கப்பா, சொல்லு ஏஞ்சல், கரெக்டாக தான் சொல்லு. அங்கே தான் நிம்மதியே. அதனால தான் ரெஸ்ட் இன் பீஸுன்றாங்க. யாராவது நம்மளை பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? நம்மளுக்கு தான் நிம்மதியே இல்லையே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சமாதானம், உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை வைத்து போக்குறேன். இந்த வசனத்துலேயும் பார்க்குறேன், அமைதல் உண்டாயிற்று, சமாதானம். அங்கே ஒரு வசனம் இருந்துச்சு தானே, சமாதானம்னு. சமாதானத்துக்கு ஏதுவானது அவைகளே அப்படின்னு எல்லா இடத்துலையும் பாருங்களேன், சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்மளுக்கு எங்கே தான் இருக்குது சமாதானம்? கல்றையில் தான். ஆமாம், அதனால தானே ரெஸ்ட் இன் பீஸுன்றாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, டுடே யூ கோ ரெஸ்ட் இன் பீஸ். ஆமென். ரெஸ்ட் பண்ணுங்க, சமாதானத்தோடு நித்திரை பண்ணுங்க. ஆமென். ரெஸ்ட் இன் பீஸ். ரியலி ஐ எம் டெல்லிங், எனக்கும் தான் நான் சொல்கிறேன், ரெஸ்ட் இன் பீஸ். ஏன்? ஐயோ, ரெஸ்ட் இன் பீஸ்னால் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க எல்லாரும். அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க ரெஸ்ட் இன் பீஸுன்னு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ்னால் என்ன? இன்றைக்கி தான் நான் ரொம்ப யோசித்தேன். கடைசியில் நம்மளுக்கு கல்றையில் தான் சமாதானம் இருக்குது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ ரெஸ்ட். நீ நல்லா ரெஸ்ட் பண்ணு. ரெஸ்ட் பண்ணுன்னா நல்லா தூங்கு, கொரட்டடிச்சு தூங்கு, ஜெபிக்காத, ஆண்டர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு. நீ நோ நோ நோ, யாரை தப்பாக நினச்சிக்காதீங்க. த ட்ரஸ்ட் யூ ஹாவ் இன் த லார்ட், அதுதான் அந்த ரெஸ்ட்டு. எல்லாத்தையும் ஆண்டர் மேலே வைக்கிற பற்றியா, அதுதான் அந்த ரெஸ்ட். எப்போ நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும்? கவலை இருந்தால் தூக்கம் வருமா? பசிச்சா தூக்கம் வருமா? வராது. எப்போ தூக்கம் வரும்? நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டா நல்லா தூக்கம் வரும். ஆமாவா? அப்போ ஏன் ரெஸ்ட் இன் பீஸ் நான் சொல்கிறேன்னா, உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வச்சிட்டிங்கன்னா யூ வில் ரெஸ்ட் இன் பீஸ் தான். ஆமென் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸோ ஐ ரிப்பீட், ரெஸ்ட் இஸ் அ வெப்பன் ஆஃப் காட் அண்ட் ஃபியர் இஸ் அ
வெப்பன் ஆஃப் சேட்டன். உனக்கு அந்த ஃபியர்ன்ற வெப்பனை நீ முறியடிக்கணும்னா நீ எடுக்க வேண்டிய ஆயுதம் ரெஸ்ட்டு. ஆமேன். நீ எல்லாவற்றையும் ஆண்ட இடத்துல வச்சுப்பாரு, உன்னோட வாழ்க்கை மாறும். ஆமேன். ஒரே ஒரு பாடல் பாடி முடிப்போமா? இல்லை முழங்கால் படவிடுவோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேற்சாலை கண்டடைவோம். கர்த்தரை நோக்கி நன்மை செய்வோம், நல்லதோர் மேற்சாலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நட சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், எல்லா கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை காத்திருப்போம். எல்லாம் சொல்லுவோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே நாங்கள் வைத்துவிட எங்கள் கிருபை செய்வீராக ராஜா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே என்று சொன்னீரே ராஜா. அப்பா, நான் உங்கள் மேலே ஆண்டவரே ராஜா எங்கள் ஆத்மா அமர்ந்திருக்க ஆண்டவரே அப்பா, உங்களே அப்பா நாங்கள் எங்களுடைய கண்மலையாய் கோட்டையாய் ஆண்டவரே எப்பொழுதுமா ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை நடத்துகிறவராய் அப்பா எப்பொழுதும் உள்ள இடத்துல நிலை கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. Let us rest on you, Lord. அப்பா, we rest our confusion, we rest our storm, we rest our obstacle, we rest our tears, we rest all our doubts, we rest all our confusions, we rest all our fears in you, oh Lord. அப்பா, நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே கர்த்தர் அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இதே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, காற்றை கடலை அடக்க
வல்லவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகள், வல்லமைகளை அப்பா ஆண்டவரே நீர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வந்தவர்கள் யாரும் வந்தவனமாய் போகாதபடிக்கு ராஜா அப்பா, நல்ல ஆண்டவரே அப்பா அப்பா, கற்பாறையில் ஆண்டவர் விழுந்த ஆண்டவரே விதையா இராதபடிக்கு ராஜா, நல்ல நிலத்தில் விழுந்து அது நல்ல வேர் பற்றி ஆண்டவரே தகப்பனே பிடித்திருக்கிற ஆண்டவரே ஒரு விதைகளாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வளர கத்த கிருபை செய்வீராக ராஜா. ஒரு நாள் ஆண்டவரே பெருங்காற்று வந்து ஆண்டவரே காற்று அடித்து ஆண்டவரே பெருவெள்ளம் வந்து ஆண்டவரே தகப்பனே அந்த வீடு நிலைத்து நின்றது போல ஆண்டவரே கண்மலையாக உம்மிடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஜீவனம் பண்ண கர்த்தர் எங்கள் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பேஸ் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு போதும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.